हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. சந்த் கபீர் ஒரு பெரிய குரு பக்தர். குருவை பத்தி நிறைய கீர்த்தனைகள். குருவனுடைய அனுகிரகம் பெற்றவுடனே தன்னுடைய நிலை எப்படி இருக்கு என்கிறத இங்க பாடுகிறார். பிரேம பக்தராயிட்டார் சந்த் கபீர். சர்வத்திர ராம தரிசனம் பண்றவராயிட்டார். குரு கிருபா அஞ்சன पायो मेरे भाई राम बिना कछु देखत नाही अंतर राम बाहर राम अंतर राम बाहर राम जहां देखत वहां सिया राम गुरु कृपा अंजन पायो मेरे भाई राम बिना कछु देखत नाही जागत राम सोबत राम स्वप्न में देखत राजा राम गुरु कृपा अंजन पायो मेरे भाई राम बिना कछु देखत नाही कहत कबीरा अनुभव नीखा जहां देखत वहां राम सरीखा गुरु कृपा अंजन पायो मेरे भाई राम बिना कछु देखत நாஹி. குரு கிருப்பையாகிய மை கிடைச்சது. அதை எடுத்து கண்ணுல இட்டு உலகத்தை பார்த்தா ராமரை தவிர வேற எதுவும் உலகத்துல தெரியல. அந்தர ராம உள்ளேயும் ராமர் வெளியேயும் ராமர். எங்கெங்கெல்லாம் பார்க்கிறேனோ அங்கெங்கெல்லாம் சீதாராமன். சொப்பனத்திலையும் ராமன், ஜாகிரத்திலையும் ராமன், அப்புறம் தூங்கும் பொழுதும் ராமன். இவ்வாறு சர்வத்திர ராமன். ஒரு கவிதா சாமர்த்தியத்தினால இப்படிலாம் எழுதி விடல. கஹத கபீரா அனுபவ நீகா. இந்த கபீர் சொல்லுகிறான், இது கபீருடைய சுவானுபவம். எங்கெங்கெல்லாம் இந்த கபீர் பார்க்கிறானோ அங்கெங்கெல்லாம் ராமனையே பார்க்கிறான். சர்வம் ராமமயமாக கபீருக்கு தெரிகிறது. குரு என்னைக்கு அவருடைய சரணாரவிந்தத்தை என் சிரசு மேல வச்சாரோ, குருவனிடத்துல என்னைக்கு நான் ராம நாமத்தை பெற்றேனோ அன்றைய தினத்திலிருந்து சர்வத்திர ராமரையே பார்க்கிறேன் என்று சந்த் கபீர் அருமையா சொல்றார். இந்த ஒரு ஆழ்ந்த ஞானத்திலேருந்து வரக்கூடியவைகளுக்கு தான் ஆத்ம குணங்கள், ஆத்ம குணங்கள்னு பெயர். க்ஷமா, சத்தியம், பிரம்மச்சரியம், ஔதாரியம் சே ஆர்ஜவம் ததாயா ஏதானி அம்லான புஷ்பாணி ஹரேஹே ஆராதனாயது. க்ஷமை, சத்தியம், பிரம்மச்சரியம், பெரிய மனசு, உண்மை, ஆர்ஜவம், இவைகளே வாடாத மலர்கள். ஹரியினுடைய ஆராதனைக்கு வாடாத மலர்களாக இவைகள் அமைகின்றன. சம்பகா சோக புன்னாகைஹி ந ப்ரீணாதி ஹரிஹி பிரபுஹு பக்தானாம் சத்குணைரேவ சுப்ரசன்னஹ பவதி அயம். எவ்வளவோ புஷ்பங்கள்லாம் பறிக்கிறோம், பகவத் சரணத்துல கொண்டு வந்து போடுறோம்.
திருவாராதனமாக ஆசையா புஷ்பங்கள்லாம் பறிச்சுட்டு வரோம், பகவானோட சரணத்துல போடுறோம். ஆனா இங்க ஒரு பெரிய அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி சொல்றா, அவைகளால பகவான் பிரீத்தி அடையிறது இல்லை. என்ன இப்படி சொல்லிவிட்டார் அப்படின்னு? அவைகளால அவர் பிரீத்தி அடைஞ்சா நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் அவர். நம்ம காலில் யாராவது பூ போட்டா சந்தோஷமா இருக்கும், நமக்கு மாலையை போட்டா நம்மளும் சந்தோஷப்படுவோம், நம்மளுக்கு யாராவது வேஷ்டி கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுவோம். நம்ம அப்படி இருக்கிறதால நம்ம சாமியும் அப்படி பாக்குறோம், அவ்வளவுதானே. அவரும் அப்படி இருக்காராக்கோ நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவர்கிட்ட போய் நம்ம கேட்கல, எப்படி இப்படிலாம் நாங்கள்லாம் இருந்தோம்னா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு கேட்காமலேயே நம்மளா என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவார். அவருக்கு உட்காந்துக்கிறதுக்கு ஆசனம் கொடுத்தா, அவருக்கு என்ன அழகா அலங்காரம் பண்ணா, அவருக்கு மாலையெல்லாம் போட்டா, அவரை பத்திலாம் நல்லா பாடினா, ரொம்ப நல்லா ஐஸ் பிடிக்கிறதுன்னு தானே பேர் இருக்கு. ரொம்ப அவரை சந்தோஷப்படுத்திடலாங்கிறது நம்ம கேரக்டர் அவர்கிட்ட பார்க்குற விதம் இருக்கு. பேசுறத பார்த்தா நாஸ்திகம் மாதிரி இருக்கும். நான் இப்போ பேசுறத பார்த்தா கொஞ்சம் ஆழ்ந்து யோஜனை பண்ணி பார்த்தேன்னா நம்மள மாதிரி அவரையும் நினைச்சிட்டோம். அப்போ இவ்வளவு பூஜை பண்றது வியர்த்தமா அப்படின்னு, இத்தனை பூஜை பண்றது எல்லாம், பூஜையெல்லாம் பண்ண பண்ண நமக்கு நம்மளுடைய ஒரு சித்தவருத்திகள் ஓயும், நம்மளுக்கு விஷய வாசனைகள்ல உள்ள தீவிரமான ஈடுபாடுகள்லாம் குறையும், மனசுல சாந்தி ஏற்படும், நமக்கு திருப்தி ஏற்படும். அதுக்காக செய்யறோம், அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை. ரொம்ப லாஜிக்கலா பார்த்தேன்னா, இதனால அவர் சந்தோஷப்பட்டுடுவார்ங்கிற பட்சத்துல அவரும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். இதனால அவர் சந்தோஷப்பட்டுட மாட்டாருங்கிறது அதுக்கு போதுமான பிரமாணம் துரியோதனன். அது மாதிரி தப்பா நினைச்சுட்டான். தர்மபுத்திரன் விசேஷமா ராஜசூய யாகும் பொழுது கண்ணபிரானுக்கு அக்ர பூஜை பண்ணதுனாலதான் பாண்டவாளுக்கு வசமாயிட்டார் கண்ணன் என்று தப்பா நினைச்சுண்டு, தானும் அதுக்கெல்லாம் பிரமாதமா ஏற்பாடெல்லாம் பண்ணி கண்ணன் தூதுக்கு வரும் பொழுது விஸ்தாரமான பூஜை அதுக்கு ஏற்பாடு பண்ணான். வெறும் பூஜைக்கு மயங்கிறவனா கண்ணன்? என்ன சல்யனான்னு? பூஜைக்கு மயங்கிறவன் கிடையாது கண்ணன். மனுஷியால் தான் அப்படிலாம் மயங்குவார். மனுஷியால போய் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணிட்டுல ரொம்ப சந்தோஷப்படுவார். மனுஷியாளுக்கு ஏதாவது வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். வரத்துக்கு காரு வாகனம், அவளுக்கு விதவிதமான அலங்காரங்கள், விதவிதமான வேஷ்டிகள் அதெல்லாம் கொடுத்தா மனுஷியால் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மாதிரிதான் சாமியும் இருக்கு அப்படின்னு நம்மளா தப்பு கணக்கு போட்டுறோம். ஆச்சரியம். இவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இங்க. சம்பகாசோக புன்னாகை ந பிரீணாதி ஹரிஹி பிரபு. சம்பகம், அசோகம், புன்னாகம் முதலிய புஷ்பங்கள், இந்த புஷ்பங்களை வச்சுட்டு மாத்திரம் பகவானை பிரீத்தி பண்ணிட முடியாது. அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, அர்ச்சனை பண்ண பண்ண நமக்கு மனசுல சாந்தியா இருக்கு, மனசு திருப்தியா இருக்கு. பூஜை பண்ணா சித்த சுத்தி கிடைக்கிறது. இது பிரத்யக்ஷ பிரமாணம். பூஜை பண்ணா சித்த சுத்தி கிடைக்கிறதுங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம். பூஜை பண்ணி பாருங்கோ தெரியும். பூஜை பண்ணி பாரு, திருவாராதனம் பண்ணி பாருங்கோ தெரியும். சுப்பிரபாதம், டோலோத்சவம்னு ஒரு 10 நாளைக்கு வாழ்ந்து பாருங்க. அதனால மனசு எப்படி சாந்தியில ஓயறது அப்படிங்கிறது நன்னாவே தெரியும். ஆனா அவரை பிரீதி பண்றதுக்கு என்ன பண்ணணும், அது இன்னும் இருக்கவே இருக்கு. அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கு. அவரை பிரீதி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சரி, நம்ம சித்த சுத்திக்கு நம்ம வழியை வகுத்துன்னு இருக்கோம், இதனால மனசுல சாந்தி ஏற்படுங்கிறதுலாம் வாஸ்தவம் தான். அவரை பிரீதி பண்ண என்ன பண்ணோம் என்று வரும்பொழுது, பக்தானாம் சத்குணை ரேவ சுப்ரசன்னஹா பவத்யயம். பக்தர்களுடைய சத்குணங்களால மாத்திரம்தான், ஏவகாரம் வேற போட்டார்கள், அவதாரணார்த்தம். பக்தர்களுடைய சத்குணங்களால மாத்திரம்தான் பகவான் சுப்ரசன்னனாகிறான். இவனிடத்துல நல்ல பண்புகள் இருக்கான்னு பாக்குறான். பண்புகள் தான் பகவான் ஆராதிக்கிறதுக்கான புஷ்பங்களாக ஆரது. சர்வ சத்குண சம்பன்னம் பக்த சிரேஷ்டம் ஹரிஸ்வயம் அனுகச்சதி சானந்தம் கிருபயா ஜெகதீஸ்வரஹா. எல்லா குணங்களோடையும் கூடிய பக்தன் பின்னாடி பகவானே ஆனந்தமா வருகிறான்.
ஜெகதீஸ்வரனா இருந்த பொழுதிலும் கூட ஆனா கிருபையினால இந்த சாதாரண சீதா சாதா பக்தன் பின்னாடி அலையறான். பின்னாடி அலையறதுன்னு ஒண்ணு சொல்லுவாரு. சர்வேஸ்வரம் இந்த சீதா சாதா ஆளு, இந்த பக்தன் சாதாரண ஒரு குடும்பி, ஒரு குடில் வச்சுட்டு அதுல உட்காந்துருக்கிற இந்த பக்தன் பின்னாடி அலையறான் பகவான். ஏன் அப்படி? இந்த கிருபை. கிருகஸ்தோபி கபீர் தாசஹா ந சகார தனார்ஜனம் தஸ்மாத் தஸ்ய குடும்பம் து தாரித்ரேணைவ பீடிதம். கபீர்தாசர் ரொம்ப பெருசா சம்பாதிக்கிறதெல்லாம் இல்லை, பெரிய லெவல்ல பிசினஸ்லாம் பண்ணி ரொம்ப பெருசா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவருக்கு கிடையாது. காம்படிட்டிவ் ஸ்பிரிட் கிடையாது, ரேட் ரேஸ் கிடையாது அவர் லைஃப்ல. டிப்பிக்கல் பாகவதர். குடும்பம் ஏழை குடும்பம் தான். ஒண்ணு தெரியும் அவருக்கு, ராமநாம சங்கீர்த்தனம் தெரியும். சதா ஸ்ரீ ராம ராமேதி கீர்த்தயன்னு சிந்தயன்னு பிரபும் லோக தர்மம் ந சஸ்மார கபீர் தாசஹா சதா லோக விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப ஒட்டுதல்லாம் கிடையாது. ராம 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 ராமங்கிற சங்கீர்த்தனம் தான் அவருக்கு தெரியும். பத்னி சீரபரிதானா பாலாஸ்ச க்ஷுதிதாஹ ததாயா ததாபி தஸ்ய பக்தஸ்ய சர்வம் ராமமயம் ஜகத். அவாத்துல எல்லாரும் கந்தல் தான் கட்டிப்பாங்க. ஷட்ரசோபேதமான பெரிய பஞ்சபட்ச பரமான்னம் கிடையாது அவா கிரகத்துல. இருந்தாலும் கபீருக்கு எல்லாம் ராமமயம். கபீர் அனுபவிக்கிற ஒரு பேரின்பம், கபீரோட குடும்பம் அனுபவிக்கிற ஒரு பேரானந்தம் உலகத்துல யாரும் அனுபவிக்கல. உட்டஜே நிவசன்னு நித்தியம் நானா ரந்திரசமன் வீட்டே. குடில், அந்த குடிலையும் ஓட்டைகள்லாம் நிறைய இருக்கு, பழைய குடிலா போயிடுச்சு. நிர்பயா நிர்பரஹா தீரஹா சக்ரேயே ராகவ சிந்தனம். அந்த குடில உட்காந்துட்டும் கொஞ்சம் கூட பயம் இல்லாதவாறு மனசுல திருப்தியோட கூட அனவரதமும் ராம சிந்தனையே பண்ணிட்டு இருக்கிறார். பகுதா பிரார்த்தித பத்னியா குடும்ப பரணம் பிரதி யதா கதஞ்சித் பக்தோயம் வஸ்திரம் ஏகம் சகார. அவருடைய தொழில் வீவர், நெசவாளி, வஸ்திரங்கள்லாம் தயார் பண்றவர். ஒரு வஸ்திரம் தயார் பண்ணார். தச்சாபி வஸ்திரமாதாய விக்ரேதும் கிருத நிச்சயா உபாவிசத் கொச்சித் பக்தஹ பண்யவீதி முபாகதஹ. அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்தார், சந்தைக்கு வந்தார். அங்க வந்து உட்கார்ந்துட்டார். லோகாதீதம் மனஸ்தஸ்ய வியவஹாரேன வர்த்ததே தஸ்மாத் ராகவ பாதாப்ஜேயே நிமக்னம் அபவத் ததா. அந்த வஸ்திரத்தை வச்சு முடி உட்கார்ந்துட்டார். வஸ்திரத்தை பார்த்தார். அந்த வஸ்திரம் நீல வண்ணத்துல இருக்கு. உடனேயே அவருடைய மனசெல்லாம் நீலமேக சியாமளம் மூர்த்தியான ராமரிடத்துல போயிடுது. லோகாதீதம் மனஸ்தஸ்ய வியவஹாரே ந வர்த்ததே. ராமா, ராகவா, நீலமேக சியாமளா என்று மனசு முழுக்க ராமமயம். தஸ்மாத் ராகவ பாதாப்ஜே நிமக்னம் அபவத் ததாயா. சீதாராமால் இடத்துலயே ஹிருதயம் இருக்கு. அந்த வழியா யார் யாரெல்லாமோ வரா. பிருஷ்டுவா கபீர்தாசம் நிமீலித விலோச்சனம் நித்ராத்யயம் இதி ஸ்மிருத்வா ஜனாஸ்ச பஹவோ கதாஹ. அடேங்கப்பா, பளிச்சுன்னு இருக்குப்பா, அது நல்ல நீல கலர், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, விசாரிச்சு பார்க்கலாம், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு, விசாரிச்சுதான் பார்க்கலாம் அப்படின்னு அவர் இடத்துல வந்து, ஓய் எவ்வளோ ரூபா இது, இந்த வஸ்திரம் எவ்வளோ ரூபா, எவ்வளோ ரூபான்னு யார் யாரெல்லாமோ கேட்டு பார்க்கறா. இவரோ அப்படியே தியான மக்னா இருக்கார்.
இந்த வஸ்திரத்தை பார்த்தார், நீலமேக சியாமல மூர்த்தியான ராமர் இடத்துல ஹிருதயம் போயிடுது. ராம தியானத்திலேயே இருக்கிறார். வரவா எல்லாரும் விசாரிக்கிறா போறா, விசாரிக்கிறா போறா, விசாரிக்கிறா போறா. வியவஹாரே நவர்த்ததே ஏ ஏ ஏ. இதெல்லாம் ஏதோ ஒரு காணல் நீர் மாதிரி தெரியறது அவருக்கு. அவ வந்து விசாரிப்பா, உடனே நம்ம ஒரு ரூபாயை சொல்லணும். உடனே அவன் அந்த ரூபா வேண்டாமே அதோட குறைச்சு விடம்பா. உடனே அதுக்கேற்ற மாதிரி பேசணும், குறைக்க முடியாதுன்னு சொல்லணும். இது இவருக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறோமே தவிர இதுலதான் இவர் லைஃப் ஓடிட்டு இருக்கு. அதுவும் ஆச்சரியம் தான். இதுலயே ஒரு லைஃபும் ஓட. அதுதான் இவாளுக்கெல்லாம் பகவான் யோகக்ஷேமத்தை வகிக்கிறான்னு வேற ஒரு இது சொல்றா. ஓடிடும் லைஃப், எப்படியோ ஓடும். இவாளுக்கும் ஓடும். இவாளுக்கு தான் நன்னாவே ஓடும். லௌகிகால உடைய இன்னும் ஓன்னு ஓடும். லூசு மாதிரி இருப்பா பாக்குறது. பகவான் எப்படியோ நடத்தின்னு போடுவான். ரொம்ப அழகா நடத்தின்னு போடுவான். ரொம்ப ஓடும். விவகாரத்துல மனசு வரமாட்டேங்கிறது. ஒரு ரூபாயை சொல்லணும். ரூபாங்கிறதே நான் சென்சிக்கலா இருக்கு இவருக்கு. கேஷ் அப்படிங்கிறதுலயே ஒன்று சென்ஸ் இல்லை. அதுல இதை விட அது அதிகம், விலை ஜாஸ்தி, விலை கம்மி அப்படிங்கிறது ஒரு வேர்ட்ஸா இருக்கு. நாம இவ நாமமே, டேர்ம் அண்ட் டேர்ம் அப்படிங்கிறது வேணும். இது எதுக்கும் ஒரு சென்ஸ் இருக்கிறதாவே தெரியல. ஏன்னா பரமார்த்த சத்தியத்துல ஓஞ்சவர். அதனால தியான மகனா இருக்காரா, தூங்கி போயிட்டார் இவர், தூங்கிட்டு இருக்காரா அப்படின்னு அவாவா போக ஆரம்பிச்சா. லப்த பிரஜோ மகாத் பாபி ராத்திரி காலம் உபாகதம் ஆபணம் விஜனம் திருஷ்டுவா பிரதஸ்தே பவனம் பிரதி. பிரக்யா வந்தது, இப்படி பார்க்கிறார். ராத்திரி வேளை, காலம்பர வந்தவர். எல்லாரும் போயாச்சு, கடையில யாருமே இல்லை. அந்த வஸ்திரம் மட்டும் இருக்கு. 600 வருஷம் முன்னாடி நடந்த கதை, அதனால வஸ்திரம் இருக்கு. அதை எடுத்துண்டு கிரகத்துக்கு வரார். ததா தத்ராகதா கஷ்டித் தரித்ரஹா சீதவேபிதா வஸ்திரம் ஏதத் பிரயச்சேதி யயாச்சேகே வைஷ்ணவோத்தமம். கிரகத்துக்கு வந்து இருக்கிற வழியிலேயே யாரோ ஒருத்தர் பெரிய திருமண்காப்பீட்டு ஒரு சந்த், நல்ல குளிர் வேற. இது வட இந்தியா, காசி, வட்ட நெடுங்கிறது. மேல போத்திக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த குளூரோட கூட வடவடம் நெடுங்கிண்டு அந்த சந்து வந்து சீதாராம் 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 அப்படின்னு கபீருக்கு எழுத்தாப்புல வடவடம் நெடுங்கிட்டே வராரா. ஐயோ இவ்வளவு குளிர்றதே. ஜெயஸ்ரீ ராமராமே தீ கீர்த்தயந்தம் விலோக்கியதம் பரமானந்த சயுக்தா பிரததௌ வஸ்திரம் ஏவகி. கையில எடுத்துட்டு வந்த அந்த வஸ்திரத்தையும் எடுத்து இவருக்கு போத்தி விட்டார். க்ஷுதா பிபாசயா செய்வ பீடிதே சுவச்சனே பிச்சே மகார்க்கம் வசனம் தஸ்மை பிரகிருஷ்டா பிரததௌ மகான். ரொம்ப சிரமப்பட்டு இவரா தயார் பண்ண வஸ்திரம். ஏழ்மையில இருக்கிற கபீருக்கு இதுதான் யோகக்ஷேமத்தை வகிக்கும். அந்த வஸ்திரத்தை எடுத்து இங்க வந்திருக்கிற சந்துக்கு போத்தி விட்டார். ததா தத்ர தரித்ரோபி பக்த சத்குணதோஷிதா ददृशे दिव्य रूपेण नयनानंदवर्धनः மேல கதை போறது. போர்விய போத்திண்டு சீதாராம் 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 சந்து போயிட்டார். சந்த் இருக்காரே, சாதாரண சந்த் இல்லை. அவர் என்ன பண்ணார், அவர் பொல்லாத மனுஷன். இங்க சந்த் ரூபத்துல வந்தாரோ இல்லையோ, திருமணம் சீதாராம் சீதாராம், திடீர்னு ரூபத்தை மாத்திட்டார். ஒரு மௌல்வி ரூபத்தை எடுத்துண்டு மேல குல்லாலாம் போட்டுண்டு, பைஜாமாலாம் போட்டுண்டு, குத்தாலாம் போட்டுண்டு நேர கிரகத்துல கபீரோட அம்மா கிட்ட போனார். பார்த்தையாமா, பார்த்தையா? கபீர் என்ன பண்றான் தெரியுமா? அவன் புள்ள காலம்பரிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வஸ்திரத்தை வச்சுட்டு விற்கவே இல்லை.
அவனே சீதாராம் சீதாராம்னு உட்காந்துட்டான். ராத்திரி ஆச்சோ இல்லையோ, ராத்திரி ஆன உடனே யாரோ ஒரு சந்து வந்தாராம். அந்த சந்துக்கு போர்வையா போத்தி விட்டுட்டான். இப்படி பண்ணிட்டு இருந்த பிசினஸ் போண்டி ஆக வேண்டியதுதான் அப்படின்னு அவ அம்மாவை கிளப்பி விட்டார். அப்படியா, எங்க இருக்கான் அந்த கம்பீர், எங்க இருக்கான்? அவ அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஒரு உரிமையோட கூட கையில தடி எடுத்துட்டு அவ அம்மா, எங்க கஹாஹே கபீர் அப்படின்னு அங்கேருந்து வர. இந்த மௌல்விதான் அழைச்சுன்னு வரார். அழைச்சு வந்தான்னா அந்த கபீருக்கு தர்ம சங்கடம். இருக்கிற வஸ்திரத்தையும் கொடுத்துட்டோமே, அம்மா போய் எப்படி பார்ப்போமோன்னு எங்கேயோ ஒரு ஓரமா எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கா, யோஜனை பண்ணிட்டு. இந்த மௌலி அவ அம்மாவை அழைச்சு வந்துட்டாரா, கபீரோட அம்மாவை அழைச்சிட்டு வந்து, இங்க பார் கபீர் இங்க உட்காந்துருக்கான் பார், கொண்டு போன வஸ்திரத்தையும் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் அந்த பைய அப்படின்னு இந்த மௌலி காட்டுறார். காட்டின உடனேயே அவ அம்மா என்ன பண்ணா, என்னடா கபீர் இதையும் தொலைச்சுட்டு நிற்கிறையே அப்படின்னு அந்த தடியை எடுத்துட்டு கபீரை அடிக்கிறதுக்காக போனா, தண்டத்தினால கபீரோட முதுகுல ஓங்கி ஒரு தட்டினா என்னாச்சு அப்படின்னா, அங்க நிற்கிறார் இல்லையா அந்த மௌல்வி, அவர் வந்து அப்பா அப்படின்னார். உடனே இது என்னடா அது புதுசா இருக்குன்னு பார்த்தா, அங்க மௌலியும் இல்லை சந்தும் இல்லை. அப்படி பார்க்கறா, கரசோபித கோதண்டஹா கமலாயத லோச்சனஹாய பீதாம்பரதரஹா ஸ்ரீமான் பீனவக்ஷஸ்தலः பிரபுः தத்ருஷே திவ்யரூபேண நயனானந்த வர்தனः துராராத்யோ யோகினாம் ச தூர்வாதள சமப்பிரபஹாய. நயனானந்த வர்தனனாக யாருக்கும் சுலபமா தரிசனம் கொடுக்காத ராமச்சந்திர பிரபு, ராமம் துர்வாதளசியாமம் என்று பச்சை பசேல்னு பச்சைமா மலை போல் மேனியாக, கையில கோதண்டம் தரித்தவராக, தீர்க்கமான கண்கள் உடையவராக, திவ்ய பீதாம்பரதாரியாக, விசாலமான வட்சஸ்தலம் உடையவராக, பீதாம்பரதர ஸ்ரீமானு பீன வட்சஸ்தல பிரபு அம்ச சோபித தூணீரஹாய மந்தஹாசவரானனஹ கராப்ஜேன அபயம் தத்வா கருணா சிந்து ஈஸ்வரஹாய. தோல்ல அம்புரா துணி, திருக்கரத்துல கோதண்டம், மந்தஹாசம் செய்து கொண்டு ஒரு கையில வில்லு, இன்னொரு கையில அபயமுத்திர. இவ்வாறு அந்த கருணா சிந்து கபீரை பார்த்தார். கடாட்ச வீட்சணேனைவ கபீர்தாசம் ததருச தம் திருஷ்டுவா ஜானகீநாதம் இஷ்டதேவம் கிருபாநிதிம் பபாத சரணோபாந்தே கபீர்தாசோபி மூர்ச்சிதஹ தமுத்தாப்ய கிருபா சிந்து கௌசல்யா தனயோ ஹரி சாந்தயாமாச மதுரைஹி வச்சனைஹி பக்தவத்சலஹாயா. பார்த்த உடனேயே ஒரு பக்கம் கபீர் ராமச்சரணங்கள்ல விழுந்தார், இன்னொரு பக்கம் கபீரோட அம்மா விழுந்தார். கபீருக்காக கபீரோட அம்மாவுக்கும் தரிசனம், ராம தரிசனம். போனு கதறினார் கபீர். ஸ்ரீ பகவான் உவாச்சேகே, சமாதானப்படுத்தினார் பகவான் ராமச்சந்திர பிரபு கபீர. சுப்ரசந்தோஸ்மி பக்தேந்திரா தவ ஔதாரிய குணேன சேகே மன்னாம ஸ்ரவணாதேவ சர்வஸ்வம் தத்தவானசி. என்னுடைய நாமசிரவணத்தினாலேயே அந்த சந்து கிட்ட போய் இவ்வளவு பெரிய வஸ்திரத்தை கொடுத்துட்டேப்பா, உன்னுடைய இப்பேற்பட்ட ஔதாரியத்தினால, பெரிய மனசுனால நான் சந்தோஷப்பட்டேன். உன்னை போல ஒரு சாதுவை, உன்னை போல ஒரு மகந்த நான் பார்த்தது இல்லப்பா. துவாதிருஷம் சஜ்ஜன சிரேஷ்டம் ந ஜானாமி மஹீதலேயே தஸ்மாத் ஆகதவானஸ்மி தவ தரிசனகாங்க்ஷயா. அதனால உன்னை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக இங்க வந்தேன். ஜானாம்யஹம் விரக்தம் துவாம் பிரேம பக்தி பராயணம் வரம் விருணீஷ்வே ஸ்வச்சந்தம் அமோகம் மம தரிசனம். நீ ஒரு பரம விரக்தன், பிரேம பக்தங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணும் என்கிறத எனக்கு சொல்லுப்பா. உனக்கு வேண்டிய வரத்தை நான் கொடுக்குறேன். கபீர்தாஸ் சொல்றார் உடனே,
ரகுவீரனை பார்த்து ஆ நமஸ்தே கருணா சிந்தோ பக்தவத்சலா ராகவா துவாம் வினா ஜானகி நாதா நான்யம் தேவம் ஸ்மராம்யஹம். கருணா சிந்தோ பக்தவத்சலா ராகவா, உம்மை தவிர வேற எந்த தெய்வமும் எனக்கு தெரியாது. தொய்மே அனன்ய தேவத்வம் இதம் பிரேம பரிஷ்கிருதம் கிருபயா மைதிலி காந்தா பவே ஜன்மனி ஜன்மனி. ராமன் அல்லால் வேற தெய்வம் தெரியாதுங்கிற இந்த ஒரு நிஷ்டை, இந்த பரமைகாந்தியம் எனக்கு ஜென்ம ஜென்மாவா வேணும்னு அனுகிரகம் பண்ணுங்கள். ந காமயேகம் வைகுண்டம் சாம்ராஜ்யம் வா கிருபாநிதே பக்திமேவ திருடாம் தேஹி தவ பாத சரோருஹே. எனக்கு வைகுண்டமும் வேண்டாம், எனக்கு சாம்ராஜ்யமும் வேண்டாம், உன்னுடைய சரணார விந்தங்கள்ல அனவரத்தமும் பக்தியே வேணும்னு அனுகிரகம் பண்ணுங்கள். தாரித்ரேண நமே துக்கம் குடும்ப பரணேனச்ச அனுகூலம் ஜகத் சர்வம் தவைவ கிருபயா பிரபோ. ஏழ்மையினால எனக்கு துக்கம் இல்லை, குடும்பத்தை கவனிச்சுக்கிறவேங்கிற கவலை அடாடா அதனாலையும் துக்கம் இல்லை. ஜகத்து முழுக்க ராமா உன் கிருபையினால எனக்கு அனுகூலமே. ஜகத்துல எல்லாரும் என்னுடைய மித்திரர்களே, என்னுடைய சகாக்களே. தூஞ்சி மேரா சச்சா சாயி நாம் லேவும் தேரா மே குலாம் மே குலாம் மே குலாம் தேரா மே குலாம் மே குலாம் மே குலாம் தேரா. रूप नाही रंग नाही वर्ण नाही छाया निर्विकार निर्विकार निर्गुण ही तुझे रघुराया मैं गुलाम मैं गुलाम मैं गुलाम तेरा. एक रोटी दे लंगोटी द्वारी तेरा भाऊं. एक रोटी दे लंगोटी द्वारी तेरा भाऊं. काम क्रोध छोड़कर काम क्रोध छोड़कर तेरे गुण गाऊं तेरे गुण गाऊं. मैं गुलाम मैं गुलाम मैं गुलाम तेरा. मेहरबान मेहरबान मेहर करो मेरी. मेहरबान मेहरबान मेहर करो मेरी. दास कबीर दास कबीर चरण खड़ा नजर देख तेरी. दास कबीर चरण खड़ा नजर देख तेरी. मैं गुलाम मैं गुलाम मैं गुलाम तेरा. சந்த் கபீர் மனமுருகும்படியாக இவ்வாறு ராமரிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டார். இத்யுக்த்வாபி கபீர்தாசஹ ஸ்ரீராம பதவத்மயோஹ கிருதாஞ்சலி புட்டோ பக்த்யா சகாரே ஆத்மநிவேதனம் சகாரே ஆத்மநிவேதனம்.
ராமச்சரணங்கள்ல ஈடுபாடோட கூட அவர் ஆத்ம நிவேதனம் பண்ணார். அஞ்சலி செய்து கொண்டு ஆத்ம நிவேதனம் செய்கிறார். பக்தமாலிங்க சானந்தம் பகவான் ரகுநந்தனஹ பரமாம் நிர்வൃതിம் லேபே பரமானந்த விக்கிரஹ பரமானந்த விக்கிரஹ. உடனே ராமச்சந்திர பிரபு என்ன பண்ணார்? கபீர அப்படியே ஆலிங்கனம் பண்ணிவிட்டார். பரம சந்தோஷப்பட்டார், பூர்ண திருப்தி அடைஞ்சார். பக்தனுடைய ஆலிங்கனத்தினால பகவான் ஆனந்தப்படுறான். ஏவம் ஹி பிரேம பக்தாஸ்து சாட்சாத் கிருத்யாபி ராகவம் ந கிஞ்சித் வரம் இச்சந்தி தேன தத்தம் அபிஸ்புடம். இப்படித்தான் பிரேம பக்தர்கள் பகவான் ராமச்சந்திர பிரபுவையே தரிசனம் பண்ணாலும் அந்த ராமரிடத்திலேருந்து இந்த வரம் வேணும் அந்த வரம் வேணும் கேட்டுக்கிறது இல்லை. நிஸ்பிருகர்களா இருக்கிறார்கள், நித்திய திருப்தர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருக்கும் மிகவும் ஆப்தர் ஸ்ரீ ஸ்ரீ டாக்டர் லக்ஷ்மி தாத்தாச்சாரியர். ரொம்ப பெரியவர். சம்ஸ்கிருத பாஷைக்காக அவருடைய கான்ட்ரிபியூஷன் யோகதானம் என்பது மிக பெருசு. அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பரமபதிச்சுட்டார். பெங்களூர் யூனிவர்சிட்டியில சம்ஸ்கிருத அத்தியாபகராக ப்ரொஃபஸராக இருந்தார். அதற்கப்புறம் மேல்கோட்டையில சான்ஸ்கிரிட் ரிசர்ச் அகாடமி என்று ஒரு பெரிய சம்ஸ்தானத்தை ஆரம்பிச்சார். அயராத உழைப்பு. சம்ஸ்கிருதத்துக்காக பலவேறு காரியங்கள் செய்தார். சம்ஸ்கிருதத்துக்காக என்று உழைக்கிறவா பல பேர்கள் உண்டு. அதுல இவருடைய ஒரு சிறப்பு என்ன என்றால், ஒரு சயின்டிபிக் அப்ரோச். அந்த சயின்டிபிக் அப்ரோச் என்கிறது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று, சம்ஸ்கிருதத்துல நிறைய சயின்டிபிக்கான பார்வை சம்ஸ்கிருதத்துல ஏற்பட்ட சாஸ்திரங்கள்ல நிறைய உண்டு. அதை பத்தி இப்ப நிறைய பேர் நிறைய பண்ணிட்டு இருக்கான்னாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி தாத்தாச்சார் என்கிறவர் பல வருஷங்கள் முன்னாடியே இது விஷயமான ரிசர்ச்சுக்கு ஒரு பயனியராக இருந்திருக்கிறார். இதுல ஒரு பயனியர் அவர். சம்ஸ்கிருதத்துல ஏராளமா விஞ்ஞான விஷயமா, இந்த காலத்துல எதை விஞ்ஞானங்கிறாளோ அந்த சயின்ஸ் விஷயமா சாஸ்திரங்கள் நிறைய கொட்டி கிடக்கு. நியாய வைசேஷிகங்கள் ஆகட்டும், சாங்கியமாகட்டும், ஒரு கால் வேதாந்தமே ஆகட்டும், யோக சாஸ்திரம் ஆகட்டும், எல்லாத்துலயுமே நிறைய சயின்டிபிக் விஷயம் வருது. அவைகள் எல்லாத்தையும் எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம், அவைகளை உலகத்துக்கு எப்படி காட்டலாம் என்பதற்கான உழைப்பு. இரண்டாவது உழைப்பு, சம்ஸ்கிருதமே எப்படி ஒரு சயின்டிபிக் லாங்குவேஜா இருக்கு, சம்ஸ்கிருதத்தினால எப்படி மெமரி இம்ப்ரூவ் ஆகலாம், சம்ஸ்கிருதத்தினால எப்படி நம்மளுடைய அட்டென்ஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகலாம், கான்சென்ட்ரேஷன் எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம் என்கின்ற ரிசர்ச். அதுலயும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணவர். அப்புறம் இதுக்கெல்லாம் மேல பரம பாகவதர், பகவத் பாகவத நிஷ்ட உடையவர், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல நிஷ்ணாதர். மறுபடியும் சம்ஸ்கிருதத்துக்கே வருவோம். இந்த சான்ஸ்கிரிட் ரிசர்ச் அகாடமி மூலமாக நிறைய
புஸ்தகங்கள் வெளியிட்டார், ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் வெளியிட்டார். இது எல்லாத்துக்கும் மேல ஏராளமான சம்ஸ்கிருத மேனுஸ்கிரிப்ட்ஸ், அது ஏராளமா ரிசர்ச் அகாடமியில கலெக்ட் பண்ணார். இனி வரைக்கும் அதெல்லாம் இருக்கு, அவருடைய பெருமையை பறைசாற்றுகிறது. இதை தவிர சில விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கிறார். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் இன்டிகிரேட்டிவ் மெடிசன், IIAIM என்கிறதுல இந்த இன்ஸ்டிடியூட்ல முக்கியமான ஒரு அத்தியட்சகராக இருந்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு பெரியவர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுக்கும் மிகவும் ஆப்தர். அவர் இப்பொழுது பகவத் சரணங்களை அடைஞ்சுட்டார் என்கிறது நமக்கு மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். காரணம் என்ன என்றால், அப்படிப்பட்டவர்கள்லாம் இப்பொழுது சம்ஸ்கிருதத்துக்கும் சம்ஸ்கிருதிக்கும் நிறைய வேணும். ஆனால் மனசுல ஒரு சமாதானம் என்ன என்றால், அவருடைய திருக்குமாரர்களையும் அது மாதிரியே அவர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய திருக்குமாரராக இருக்கக்கூடிய திரு நம்மாழ்வார் அவர்கள் எப்படி அவர் இப்பேற்பட்ட ஒரு கைங்கரியத்தை எடுத்து செய்து கொண்டு இருந்தாரோ, சம்ஸ்கிருதத்துக்காக உழைக்கிறதுங்கிற ஒரு கைங்கரியமா இருக்கட்டும், சாஸ்திரத்துக்கு என்ற யோகதானமா இருக்கட்டும், அதை மேல தொடர்ந்து அவருடைய திருக்குமாரர் செய்வார் என்கிறது தான் நம்முடைய மனசுல உள்ள சமாதானம். மேலும் நம்முடைய சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதி ரெண்டுமே ஓங்கணும், தொடர்ந்து நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய தார பிரவகிக்கணும் என்று பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம். ராமநாமம் சொல்லுவோம். ராம 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 ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.